ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேம் தான், பட் நம்ம பண்ண போகிற மெத்தட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மீன், 180 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன சைஸ் தக்காளி, 3 துண்டு மாங்காய், 3 மிளகாய், ஒரு மீடியம் லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அது காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயத்தை மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ரெசிபிக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சுருந்த மாங்காவையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நாம் மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மீன் வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ அதில் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அது பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 10 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ இதில் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு ரெடி. இப்போ இதை குழம்புல ஆட் பண்ணிடலாம். தாளித்து ஊற்றியாச்சு. இனிமேல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய மீன் குழம்பு தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.